இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரிக்கெட் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் கிரிக்கெட்ல எல்லா ஃபார்மேட்லயுமே டெஸ்ட் கிரிக்கெட், ஒன் டே, T20 உலகம் முழுக்க நம்ம நாட்டோட பெருமையை கொண்டு போய் சேர்த்தவர். இந்த கிரிக்கெட் நட்சத்திரம் தன்னுடைய காம்படிட்டர்ஸ்க்கு தன்னோட பேட்டாலையும் பாலாலையும் பதிலடி கொடுத்தது மட்டும் இல்ல, தேவைப்படும் போது வாயாலையும் கராரான பதில் கொடுத்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம இந்த ஷோவோட ஜட்ஜ் யாருன்னா, கிரிக்கெட் உலகத்தோட மிக பிரபலமான ஒரு வீரர் யஷ்பால் சர்மா. இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மா அனுமதி கொடுத்தா இந்த வழக்கை ஆரம்பிச்சிடலாம். இன்றைய விசாரணையை தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சியோட விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹர்பஜன், நீங்க உங்க கல்யாணத்தப்ப எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க ஆப்கி அதாலத்துக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து வரேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்களே சார்? இப்போ என் ஒய்ஃப் இங்கிலாண்டில் இருக்காங்க. ஸோ அவங்களால வர முடியல. அடுத்த முறை நாங்கள் 3 பேராக வருவோம். அப்படின்னா நல்ல செய்தின்னு சொல்லுங்க. ஆமாம், மை ஒய்ஃப் இஸ் டியூ. ஸோ உங்கள் எல்லாருடைய விஷஸ் எங்களுக்கு வேணும். எல்லாம் நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். எல்லாரோட விஷஸ் உங்க கூட இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க இப்ப சொன்ன மாதிரி அடுத்த தடவை வரும்போது 3 பேரா கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா. குழந்தையால பதில் சொல்ல முடியாது. இப்ப வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ஹர்பஜன் மீது. ஆப்கி அதாலத்துல ஹர்பஜன் சிங் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவே குறும்புக்காரர். ஹர்பஜன் நவ்ஜோத் சிங் சித்து என்ன சொல்றாருன்னா, நிர்வாணமா இருக்கிற நபர் தன்னோட ஷர்ட்டை கொடுத்தா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல குறும்புக்கார ஹர்பஜன் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. சார், அந்த நாட்டி பாயெல்லாம் எப்போவோ பின்னாடி போயாச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பெரியவனாகிட்டேன். இப்பெல்லாம் நான் அந்த அளவுக்கு குறும்பு பண்ணுறதில்ல. ஆனால் ஆரம்பத்தில் சின்ன வயசில் நிறைய குறும்பு பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தில் கூட விளையாடுறப்ப கூட அந்த குறும்புத்தனம் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லை, இப்போவும் அப்பப்போ வரும். ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக இருக்குது. அது நேச்சர்லேயே இருக்குது. என்ன பண்ணுறது, நான் நேச்சராகவே பஞ்சாபி. எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப துடிப்பாக இருப்பேன். இப்போ குறும்புத்தனம் பண்ணாமல் வேற எப்போ பண்ணுவாங்க சொல்லுங்க? சௌரவ் கங்குலி ஷர்ட்டு கழட்டுறத எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனா நீங்களும் உங்க ஷர்ட்டை பாதி கழட்டினதா நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா, அது லார்ட்ஸில் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஃப்ளின்ட் ஆஃப் ஃபிங்கர் ஷர்ட்டை காட்டியிருந்தாரு. வான்கட்டே ஸ்டேடியமில் அவர் ஷர்ட்டை காட்டிட்டு ஓடினாரு. அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் அங்கே மேட்ச் ஜெயிச்சதும் நெட்வர்ஸில் தாதா அவரோட ஷர்ட்டை காட்டினாரு. நானும் அப்படியே காட்டலான்னு இருந்தேன். இது வரைக்கும் பிடிச்சிட்டேன். ஆனால் ராகுல் வந்து என் கையை பிடிச்சி காட்டாத அப்படின்னு சொன்னார். சொல்லப்போனால் ராகுல் டிராவிட் அப்போ நல்ல காரியம் பண்ணார். என்னை ஷர்ட் காட்ட விடலை. இல்லைனா என்னையும் இன்னைக்கு நல்லா கலாய்ச்சிருப்பாங்க. சல்மான் கானுக்கு அப்புறம் ஷர்ட்டை காட்டினது நான் தான் அப்படின்னு. அதாவது தாதாவுக்கு அப்புறம் நான் வந்திருப்பேன். நல்ல வேளை ராகுல் என்னை தடுத்துட்டாரு. ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே குறும்புத்தனம் பண்றதுக்கு. ஏன்னா அனில் கும்ப்ளே கோச்சா இருக்காரு. அவர் ரொம்ப டிசிப்ளின் பாப்பாரு, ரொம்ப சீரியஸானவர். அதாவது அனில் சார் மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. அதாவது நான் வந்து ரொம்ப வருஷம் கிரிக்கெட்டில் விளையாடி இருக்கேன். நான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் சேர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை எனக்கு நல்லா தெரியும். அந்த காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, டோன்ட் எவர் கிவ் அப். ஏன்னா அப்படிப்பட்ட கிரிக்கெட்டர் அவர். எஸ், அவர் ஒரு சீரியஸான ஆள் தான். அவர் டிசிப்ளின், டிக்னிட்டி இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவர். கொஞ்சம் கூட என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூட ரொம்ப டென்ஷனாக இருந்தால்
அதாவது கிரவுண்டில் டென்ஷனாக இருக்கிற மாதிரி அங்கேயும் டென்ஷனாக இருக்கிறது. அந்த டைமில் காமெடிலாம் தோணாது. மைண்டு எப்படி இருக்குன்னா பேட்ஸ்மேனை எப்படி அவுட் பண்ணுறது, அடுத்தது என்ன செய்யலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து டென்ஷனாக இருந்தால் ஒருவேளை அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாமல் போகலாம், கிரவுண்டில் என்ன பண்ணணும்னு நினச்சதை. ஸோ அனில் சாருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஹீ நோ மை நேச்சர். அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், எப்பவும் இப்படி தான் இருக்க போகிறேங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அவர் விளையாடும்போது அவர் கூட நான் இத்தனை வருஷம் விளையாடி இருக்கேன். என் நேச்சரால் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது. நீங்க சில நேரம் ரொம்ப நல்லா விளையாடுறதுனால அனில் கும்ப்ளே பெஞ்சில் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் உண்மைதான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனில் ப்ரோ இந்தியாவிலே பெரிய வின்னராக இருந்திருக்காரு என்னோட பார்வையில். ஏன்னா பவுலர் தான் எப்போவும் மேட்சை ஜெயிக்க வைப்பாங்க. ஒருவேளை 20 விக்கெட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் பவுலர் தான் அதை செய்வாங்க, மேட்சை ஜெயிக்க வைப்பாங்க. கோர்ஸ் ரன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை போர்டில் 17 ரன்னு எழுதியிருந்தாலும் மேட்சை ஜெயிக்க வைக்கிறது பவுலர்ஸ் தான். அதுவும் அனில் ப்ரோ மாதிரி வேற யாரும் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணதில்ல. அண்ட் அந்த டைமில் நான் ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னால் வெளியில் உட்கார வேண்டியதாக போச்சு. சில நேரங்களில் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ பெரிய பவுலர் அவரு, என்னால் அவர் வெளியில் உட்காந்துருக்காருன்னு. அப்போ எனக்கு 20 வயசு, எங்க இருந்தேன், நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தேன். பட் கேப்டன் என்ன தான் சூஸ் பண்ணுவார். ஆனால் எனக்கு ரொம்ப அது பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் எனக்கு அது சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி ஆடினதை விட இன்னும் பெட்டரா ஆடணும். அவ்வளோ பெரிய பிளேயர் வெளியில் உட்காந்துருக்காரு, அவரு சங்கடப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இவ்வளோ பெரிய பிளேயர் ஹர்பஜன் சிங் உங்களையும் பெஞ்சில் உட்கார வச்சிடறாரு. ஏதோ சொல்லுவாங்களே, கர்மா நம்மளை பார்த்துட்டு ஏதோ சுற்றி சுற்றி வரும்னு. இப்போ யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு விளையாட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது. ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல நான் நல்லா விளையாடுவேன். நீங்களே ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற நம்ம இந்தியன் பிளேயர்ஸ், நீங்கள் விளையாட ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு 1 வயசு 2 வயசு இருந்திருக்கும். ஆமாம், நான் விளையாட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட கிரிக்கெட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா விளையாடுறவங்களோட வயசு கிட்டத்தட்ட 22, 20 வயசு இந்த மாதிரி இருக்கு. எனக்கும் தோணும் வயசு பசங்களோட அங்கிளாக இருக்கேன்னு. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ கீப் ஃபிட், யூ யங் அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் வித் எனி யங்ஸ்டர்ஸ். அண்டு என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அவங்க அங்கிளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? அங்கிளையா? ரொம்ப ரெஸ்பெக்டாக ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது எனக்குள்ள ஒரு குறும்புத்தனமான ஒரு பையன் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், விளையாட்டுத்தனம் அதிகம். அண்ட் நான் அவங்க கூட மிங்கிள் ஆகிடுவேன் ஈஸியாகவே. அண்ட் தே ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் டாக் டு மீ. ஏன்னா ஜென்ரேஷன் கேப்ன்றது எங்களுக்குள்ளே இருக்காத மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு புது ஆளுங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வராத மாதிரி நான் கவனமாக பார்த்துக்குவேன். ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப் தெரியாது. என்ன வேணாலும் பேசிக்குவோம், காமெடி பண்ணுவோம். நான் காமெடி பண்ணுவேன், அவங்களும் காமெடி பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா? ஜிம்முனாலே நீங்கள் ஓடி ஒளிகிற மனுஷனாக தான் இருந்தீங்க. இப்போ நீங்கள் அதிக ஃபிட்னஸில் கவனம் செலுத்தணும். அதாவது ஆரம்பத்தில் எனக்கு ஜிம்முனாலே பிடிக்காது, ரொம்பவே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, என் பாடி ரொம்ப ஸ்டஃபுல்லாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அங்கே போனால் அதெல்லாம் சரியாயிடும்னு நினச்சேன்னா அது என்னோட தப்பு கணக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் மெதுவாக, இப்போது புது ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, நிறைய மெத்தட்ஸ் வந்திருக்கு, இப்போ எல்லாம் தெளிவாக புரியுது. ட்ரைனிங் ரொம்பவே இதுக்கு முக்கியம், ஜிம்மு கூட ரொம்பவே முக்கியம். நம்ம வயசு அதிகரிக்க நம்ம ட்ரைனிங் பண்ணலன்னா, ஜிம்முக்கு போகலைன்னா, ஸோ நம்ம முதுமை வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த முதுமையை துரத்தணுன்னா, எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா ஜிம்மு தான் அதுக்கான சரியான தீர்வு. அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் யூ ஆர் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் செல்ஃப். நான் கடந்த 5 வருஷமாக இந்த யங் டீம் கூட தான் இருக்கேன். அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஃப்ரம் சம்மோன் லைக் விராட் கோலி, ஷேகர் தவன், இவங்கெல்லாம் என்னை விடாமல் பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க ஜிம்முக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இது இப்போ ஜெனரேஷனே மாறிப்போச்சு. இப்போல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட அலோவ் பண்ணுறாங்க கூட வரதுக்காக. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ற விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கு மனைவி இருக்காங்க, பக்கா லைசன்ஸ் கிடச்சிருச்சு.
அதாவது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டமாகவே போயிடுச்சு அது. ஸோ இப்போ என் மனைவி இருக்காங்க, என்னை யாரும் எதுவும் தடுக்கிறது இல்லை. சொல்லுவாங்க தட் ஒய்ஃப் மஸ்ட் கோ, நீங்கள் டூர் போனாலும் போகலைன்னாலும் உங்கள் மனைவியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவேளை பேட்டிங்கோ பவுலிங்கோ நீங்கள் சரியாக ஆட முடியலன்னா இந்த மொத்த இதில் அவங்களோட தப்பு என்ன இருக்கு? அதாவது மொத்த உலகமே சொல்லுது அனுஷ்கா சர்மா கிரவுண்டுக்கு வந்தால் விராட் கோலி சீக்கிரமே அவுட் ஆயிடுறாங்க. சார் இது ஏன் மக்களுக்கு அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனுஷ்கா அங்கே இருக்கிறதுனால தான் விராட் கோலியால் ரன் அடிக்க முடியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது பார்ட்னர்ன்றவங்க எப்போவும் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஒருவேளை அனுஷ்கா அங்கே மேட்ச் பார்க்க வந்தாலோ என் ஒய்ஃப் அங்கே வந்தாலோ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வராங்க. மக்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்கக்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படிலாம் யோசிக்காதீங்க. அண்ட் பிளேயரோட மோட்டிவ் என்னென்னா நல்லா விளையாடணுங்கிறது தான். அவங்க ஒய்ஃபுக்கும் சரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அதே எண்ணம் தான் இருக்கும். அவங்க நல்லா விளையாடி இந்தியாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதா தான் இருக்கும். எங்கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்க ஒய்ஃபை பத்தி எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஹர்பஜன் சிங் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். கீதாவை பத்தி நீங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி குடியேற்றினாங்க அப்படிங்கிறத சொல்றத பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி அவ்வளவா தெரியாது. கிரிக்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாம ஹர்பஜன் சிங் எப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு? சார் அது ஒரு கலை. அது ஒரு ஆர்ட்னு தான் சொல்லணும். நான் கிரிக்கெட்ல மட்டும் கடுமையா உழைக்கல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம் கிரிக்கெட் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது தான். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லாரையும் கேலி பண்ணுவாரு. நீங்க பண்ண பல கேலி கூத்துகளோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. சௌரவ் கங்குலி கேப்டனா இருந்தாரு, நீங்க அவரை ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டீங்க. அதாவது அவர் ஒரு கேப்டன்கிறது அப்பாற்பட்ட விஷயம்தான். அதுக்கு முன்னாடி அவரும் எங்களை மாதிரி ஒரு மனிதர் தான். ஸோ எங்கள் டீமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். ஸோ ஹி வாஸ் லைக் எல்டர் பிரதர். அவர் கூட நான் நிறைய காமெடிலாம் பண்ணுவேன். அண்டு அவரை நான் ஏப்ரல் ஃபுல் பண்ணேன், நல்லாவே பண்ணேன். அதோட மொத்த டீமும் என்ஜாய் பண்ணாங்க, தாதாவை தவிர. ஏன்னா தாதா பயங்கர பிளான் பண்ணீங்களாமே நீங்களும் யுவராஜும்? சார் எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. சௌரவ் கங்குலி மீடியாவுக்கு போய் ஏதோ சொன்ன மாதிரி பஜ்ஜி, யுவராஜ் அண்ட் சாகிர் கான் அவங்க கேமில் சீரியஸாகவே இல்லை, நிறைய பார்ட்டிஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் மீடியாவில் சொன்ன மாதிரியும் நாங்கள் அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது இங்கிலீஷில், ஹிந்தியில், கொச்சினில் இருக்கிற லோக்கல் சேனல்ஸில் கூட. நாங்கள் அடுத்த நாள் கிரவுண்டுக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணிட்டோம். நாங்கள் விளையாட மாட்டோம், நீங்கள் எங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க, பார்ட்டி எல்லாம் பண்ணுறோன்னு சொன்னீங்க. நான் பார்ட்டிக்கே போக மாட்டேன், அதோட இவனுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு 3 பேர் கிளம்பிட்டோம். எங்களோட சீனியர்ஸ் அங்கே இருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ தே ஆல்சோ ஆக்டட். அதாவது கரெக்டு தான், நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம், தப்பு தான், சொல்லியிருக்கக்கூடாது. இவன் கமிட்டடாக விளையாடுவான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாஜி இருந்தார், ராகுல் டிராவிட் இருந்தார், அப்புறம் நிறைய சீனியர்ஸும் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாதனால சப்போர்ட்டாக இருந்தாங்க. தாதா உண்மையிலே டென்ஷன் ஆகி நான் சொன்னது உண்மைன்னா இந்த கேப்டன்ஷிப்பே நான் விட்டுறேன்னாரு. ஸோ தாதாவோட நிலைமை நிஜமாவே மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் சொன்னோம், இன்னைக்கு என்ன டேட்டுன்னு யோசிச்சு பாருங்க. டேட்டு என்னன்னு தெரிஞ்சதும் அப்படியே அவர் கோவத்தில் பேட்டை தூக்கி எங்களை அடிக்க வந்துட்டாரு. அந்த நேரத்தில் ஜான் ரைட் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. வெளியிலேருந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. 15 நிமிஷத்தில் எல்லாருமே இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. இங்கே வேற பெட்டிங் போயிட்டு இருக்கு. 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, யாருமே வரல. அதனால அவர் டென்ஷன் ஆயிட்டாரு, டீமுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அதுவும் எங்களுக்கு ஒரு சாக்கா கிடைச்சிருச்சு. நாங்கள் சொன்னோம் சீரியஸ் மேட்டர், அவர் சொன்னார் ஜஸ்ட் கோ அவுட். ஸோ அவருக்கு நீங்க எதுவும் பண்ணாம அவரே ஏப்ரல் ஃபுல் ஆயிட்டாரு. நாங்க எதுவுமே பண்ணல. அப்ப இந்த விஷயம் உண்மையா? நீங்க சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு லெஜெண்ட தூக்கிட்டு போய் ஜாக்குசில போட்டுட்டீங்களாமே? இல்ல, நான் அவரை தூக்கி போடல. அப்போ என் கூட இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது.
சச்சின் டெண்டுல்கரை தூக்கி ஜக்கூசில போடுற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா தனியா போடுற மாதிரி. கூட யாராவது கொஞ்சம் கைப்பிடிச்சா நல்லா இருக்கும். ஒரு 2-3 பேர் வேணும். கண்டிப்பா ஒரு 3 பேராவது வேணும். நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அவரை ஜஸ்ட் தண்ணியில தூக்கி போட. மெயின் பிளான் பண்ணது வந்து ஜஹீர் அப்புறம் யுவராஜ் சிங். அப்ப சச்சின் ப்ரொடெஸ்ட் பண்ணலையா? பண்ணாரு, ஆனா ஒருத்தர் எங்க 3 பேர் எங்க. அதாவது நாங்க 3 பேர் சேர்ந்து ஆடுற கிரிக்கெட்டை அவர் தனியா ஆடுவார். ஆனா 3 பேரோட பலம் அதோட பலனை காட்டத்தானே செய்யும். நீங்க பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸையும் பயங்கரமா கேலி செய்வீங்களா? இன்சமாமுல் ஹக்க நீங்க? ஐ எம் ஷியோர் நான் அவங்கள பத்தி பேசுற மாதிரி நிச்சயமா அவங்களும் என்ன பத்தி பேசுவாங்க. இது இன்சிபாய் வந்து என்ன மாதிரி கிரிக்கெட்டர்னா அவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. அட் த சேம் டைம் ஹீ இஸ் வெரி ஃபன்னி கேரக்டர். அவர் எந்த விதத்தில் பேசுவார்னா அவர் பேசுகிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஸ்பெஷலாக நாங்கள் பார்க்க போவோம் இன்றைக்கி ஹிந்தியில் என்ன பேச போகிறாருன்னு. அண்டு அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தது. அந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. அந்த மேட்ச்லையும் தோத்துட்டாங்க, அடுத்ததுலையும் தோத்துட்டாங்க. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இங்கே பாருங்க பாய், நீங்கள் மேட்ச்சில் தோத்துட்டீங்க, அடுத்ததுலையும் தோத்துட்டீங்க, ஏதாவது மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இருக்கீங்களான்னு. ஸோ இஞ்சி பாய் அப்படியே யோசிச்சு அப்படியே முன்னாடி வந்து இப்படி ஒரு பதில் சொன்னார். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பார்த்தாரு. அப்புறம் ஸ்லோ மோஷனில் முன்னாடி வந்து சொன்னார், ஷட் அப். ஒரே ஒரு வார்த்தையில் அவர் பதில் சொல்லிட்டாரு. அந்த டைம்ல we felt it was hilarious. நாங்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து அப்படியே ஓடி போயிட்டோம். அதாவது சூப்பரா பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு இங்கிலீஷ்ல பதில் சொல்ல எப்பவுமே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். எனக்கும் அதே தான் பிரச்சனை. ஆமா, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்கள நானும் ஒரு ஆளு. என்சிபாயும் இருக்காரு. அப்புறம் பாகிஸ்தானை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அப்துல் ரஸாக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் கிடச்சிது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்துல் யூ பிளே வெரி வெல், வேர் டிட் யூ கோ ஃப்ரம் வேர் டிட் யூ சி யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஹியர்? அவர் லாகூர்னாரு. அதுக்கு அவங்க இல்லை, வேர் டு யூ சி யுவர் செல்ஃப்? அதுக்கு அவர் கேட்டார், பவுலிங் இன் பேட்டிங். அதுக்கு அவர் நோ யூனோ வாட் நெக்ஸ்ட்? அவர் சொல்கிறாரு லாகூர். சரி ஓகே கிளம்புங்கன்ட்டாங்க, போய் என்ஜாய் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே நடக்கும் சார். உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, மற்றவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியே உங்களையும் நீங்கள் கிண்டல் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்க, அது சிரிக்கிற விஷயமா இருக்கணும். என்னை பற்றி இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை பற்றியா இருக்கட்டும், நல்லா சிரிக்கணும், விளையாடணும். இன்னும் எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது. ஒய் நாட் சார்? அதாவது காமெடி பண்ணலன்னா, சிரிக்க வைக்கலன்னா, சிரிக்காம இருந்தா ஒரு நாள் முழுக்க சீரியஸா இருக்கு. யாரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க சச்சின் டெண்டுல்கர் முன்னாடி சொன்னீங்களா ஒரு ஃபேனு கிட்ட, ஐம் அ டாக் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். இல்லை, அது வந்து அவன் லெஃப்ட்ல வந்து உள்ளே போந்துட்டான். சச்சினை பார்த்ததும் அவன் எக்ஸைட் ஆயிட்டான். அதாவது பார்த்ததும் வாவ் சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அப்போல்லாம் நான் பயங்கரமாக சண்டை போடுவேன், எல்லா டீம்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அவன் என்னை பார்த்ததும் அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டேன், ஐ எம் அ டாக் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஸோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, சண்டை போடுற அர்த்தத்தில். ஏன்னா நான் ஐ யூஸ் டு ஒர்க் ஸோ ஹார்ட். ஏதோ சொல்லுவாங்களே, டாங்கி அல்லது டாக், தே வாஸ் ரியலி ஹாட். ஸோ ஐ வாஸ் த டாக் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். உழைக்கிற வர்க்கம் டீமோட வெற்றிக்காக. ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றியும், அதாவது கீதா மேடம் சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படி கொடி ஏற்றுனாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி சரியாக தெரியாது. அதோட அவங்க முதல் முறையாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் அவ்வளோவா பிடிக்காது. அப்போ நான் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல பாலை பிக் பண்ணேன், அவங்க கொடியை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது பாலை திரும்பவும் ஒரு ஷாட் அடித்தேன், 4 போயிடுச்சு. அப்புறம் நான் பார்த்தேன் இந்தியன் ஃப்ளாக் அவங்க ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. 3வது பாலில் நான் போல்ட் ஆகி திரும்பவும் நடந்து போயிட்டுருக்கேன். அப்போது மேலே பார்த்தா அப்போவும் கொடியை
அதை பார்த்தாலே தெரியும் கேமில் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு. மற்றவங்களாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க, இவங்க மட்டும் இந்தியன் ஃப்ளாகை நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னால் ஹர்பஜன் சிங்கை மட்டும் அவங்களுக்கு எப்படி பிடிச்சது? சார் அது ஒரு கலை. அது ஒரு கலை. என்னுடைய உழைப்பு கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை. பாருங்க சார், என் உழைப்பை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். மடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சா? இல்லை 10 வருஷம் ஆகலை, ஆனால் கண்டிப்பாக 10 மாதம் ஆச்சு. ஸோ அந்த 10 மாதம், அதாவது அந்த டைமில் சொல்லப்போனால் அது என்னோடய யூத் டைம் தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அது இப்படி தான் இருக்கும்னு. அப்போ அந்த சீக்ரெட் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற யூத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அட பாருங்கப்பா, சீக்ரெட்லாம் ஒன்று தான். அதாவது பொண்ணுங்களை எவ்வளவு சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வைங்க, அவ்வளோதான். அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட தினமும் எந்த அளவுக்கு போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணு. பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது என் ஒய்ஃபுக்காக. ஆக்சுவலாக நீ நிஜமாவே பியூட்டிஃபுல். திஸ் இஸ் ஜஸ்ட் அவங்களுக்கு லெக்சர் கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படின்னு உனக்கு தெரியும். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் நான் நிஜமாவே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு. இங்கே நிறைய பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் கேளுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது சார், நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமில் நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீன் ஏதாவது நடந்து அதை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, லைஃப்ல இதை பற்றி யோசிச்சா எங்களுக்கு எப்போயுமே சிரிப்பு வரும், அந்த மாதிரி சீன் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா? இங்கே பாருங்க, நான் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த கிரிக்கெட் வந்து ஒரு படம் இல்லை, அங்கே சீன்லாம் இருக்காது. சீன்னா அதுக்கு அர்த்தம் சீன்னா ஏதாவது இன்சிடென்ட் நடந்து. இவரை பாருங்க, உங்களுக்கு பாம்பு காட்டுறாரு பாருங்க. நீங்களும் அவருக்கு அதே மாதிரி செஞ்சு காட்டுங்க. சீன் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நீங்க மறக்க முடியாது ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா? இன்சிடென்ட்னா அதாவது அவங்க சொன்னாங்க நம்ம ஒரு மேட்ச்ல, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா, அதாவது நாங்கள் அது பார்த்தீங்கன்னா சச்சின் சார் இருக்கார்ல, அவரை ஜக்குசியில் தூக்கி போட்டது இந்த மாதிரியான இன்சிடென்ட்னா அதை பற்றி என்னால் அதிகமாக சொல்ல முடியாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. சார் மாதிரி அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் அவர், ரொம்ப ரெஸ்பெக்டடானவர். எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, அவரை கூட நாங்கள் விட்டு வைக்கல. நாங்கள் எந்த அளவுக்கு காமெடி பண்ணுவோன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா அந்த ராத்திரி என் வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாத ஒன்று. தேங்க்யூ சார். இந்த விஷயம் உண்மைதானா? சச்சினும் ரொம்பவே குறும்புக்காரர் தானே? அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒன்லைனர்லாம் செம்மையாக இருக்கும். அதாவது பொதுமக்களுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி யூ ஷுட் வைட் அண்ட் கம் ஓவர். அண்ட் அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கலாம். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹியூமர் சென்ஸ் சூப்பராக இருக்கும். அப்போ மகேந்திர சிங் தோனி நான் எக்ஸ்பிரசிவ் தானா? ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார் இப்போ? இல்லை, தோனி அவர் தோல்வி எதுவுமே முகத்தில் தெரியாது. இல்லை, எல்லாம் தெரியும், முகத்தில் தெரியாது, பட் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்கும். ஏன்னா தோனி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒருத்தர். அவருக்கு கோவம் கூட வரும், ஆனால் அவர் முகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியாது என்ன நடக்குது என்ன நடக்கலன்னு. ஆனால் அதர்வைஸ் ஹீ இஸ் குவைட் குட், ஜாலி, குட் டாக் டு அவர். இந்த மாதிரி டிப்பிக்கல்ட்டான அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் பேசுகிற விதம் அது கொஞ்சம் பீகார் லாங்குவேஜாக இருக்கும். அந்த மாதிரி அவர் பேசுவார். சில நேரங்களில் அதெல்லாம் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் கிராமத்து பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி பாடுவார். அங்கே இருக்கிற போஜ்புரி பாட்டு, அது அவர் எப்பயாவது டான்ஸ் பண்ணால் கூட அந்த போஜ்புரி ஸ்டைலில் தான் டான்ஸ் ஆடுவார். அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன மாதிரி பாட்டு பாடுவார் சார்? அது வந்து சிலதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் சிலது டபுள் மீனிங்காக இருக்கும்.
சார், இந்தியா டீம்ல உங்களோட முக்கிய பங்களிப்பு இருக்கு. இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதாவது கிரிக்கெட்டர்ஸோட லைஃபை வெள்ளித்திரையில படமா எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு, அதாவது உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் உங்களை பத்தின படம் எப்போ வெளியில வரும் சார்? பெரிய ஸ்கிரீன்ல நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பெரிய ஸ்க்ரீனில் ஐ திங்க் சொல்லப்போனால் நீங்கள் 18 வருஷமாக என் படத்தை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட படத்தில் வந்து முழுக்க முழுக்க கிரிக்கெட் தான் நிரம்பியிருக்கு. ஆமாம், அது ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதே மாதிரி என் லைஃப்லேயும் வந்திருக்கு. படம் எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வருமா வராதான்னு தெரியாது. ஒருவேளை வந்தால் அப்போது அது நல்ல விஷயந்தான். வரலன்னா பரவாயில்ல, எனக்கு என்னோட படம் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் என்னோட புக்கை எழுதுவேன். அதில் நான் என்னோட லைஃப்பில் நான் என்னெல்லாம் முயற்சி பண்ணேன் முன்னேறி வர்றதுக்காக, அப்புறம் இந்த மாதிரி எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் சந்திச்சேன்னு, என்னெல்லாம் செஞ்சு அந்த இன்னல்களை நான் சரி பண்ணேன்னு கண்டிப்பாக நான் எழுதுவேன். படத்தை பற்றி தெரியாது, ஆனால் யாராவது படம் பண்ணணும்னு நினச்சா அவங்க என் புக்கை வாங்கி அதுக்கப்புறம் படம் பண்ணலாம். ஹர்பஜன், ஒவ்வொரு பிளேயருக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தருக்கு ரெட் கர்ச்சீஃபாக இருக்கும், ஒருத்தருக்கு பேட், ஒருத்தருக்கு பேட். அந்த மாதிரி ஹர்பஜனுக்கு என்னது? கடவுள். அதாவது சார், நான் இது வரைக்கும் கர்ச்சீஃப்லாம் வச்சுக்கிட்டதில்ல. அதே மாதிரி நான் எந்த உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் இருந்ததா நான் கேள்வி. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபெல்லாம் கிடையாது. அந்த சப்போர்ட்டெல்லாம் இப்போது கிழிஞ்சிருச்சு. அது வந்து இப்போ துடைக்கிற துணியாக இருக்கும். பட் ஒரு சீரீஸ் விளையாண்டேன், அதில் 32 விக்கெட்ஸ் எடுத்தேன். அன்னைக்கு முதல் நாள் வந்து ஒரு சப்போர்ட்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டர்வார் தான் அவர் சப்போர்ட்டர்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரி, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அது போட்டிருந்தேன். அதோட சாக்ஸ் போட்டிருந்தேன், பேண்ட் போட்டிருந்தேன், ஷர்ட் போட்டிருந்தேன். 5 விக்கெட் எடுத்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. நம்ம இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கலாம், இதையே ரிப்பீட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 7 விக்கெட் எடுத்தேன். அந்த சீரீஸில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனேன். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, எண்ட் ஆஃப் த சீரீஸில் போட்டிருந்த துணி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓட்டையாயிடுச்சு. ஸோ அதனால அதாவது பார்த்தா தெரியாது, ஆனால் உள்ள நல்லா காத்தடிக்கும். வெயில் காலத்தில் காத்து படுறது நல்லதுதான், கொஞ்சம் இதமாக இருக்கும்ல. ஹர்பஜன், இன்னும் எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஹர்பஜன் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னங்கிறத நாம பார்ப்போம். உங்க அம்மாவோட கண்ணா கூட இருக்கலாம், அது எவ்வளவு அழகா இருக்கும். அவரு அடுத்த வார்த்தை கூட கேட்கல. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க அம்மா கையால ரொட்டி சாப்பிட ஆசையா இருக்குன்னு. அவரு அடுத்த வார்த்தை கேட்கவே இல்லை. அவருக்கு எப்படி ஹிந்தி புரியும்? அப்ப எனக்கு மட்டும் எப்படி இங்கிலீஷ் புரியும்? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங். இப்ப நாம அவர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறத பார்ப்போம். ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கோபம் வந்துடுது. ஹர்பஜன் சரித்திரங்களை எழுதும் போது ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக கோபப்படுறது ஹர்பஜன் சிங் தான் எழுதுவாங்களா என்ன? அப்படி இருக்குமா? இல்லை சார், என்னை விட அதிகமாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். அண்டு அதாவது நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஜோனில் தான் இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஒரே ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது நான் இந்தியாவை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு. அண்டு அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து கிரிக்கெட் விளையாடுறேன். சில நேரங்களில் என்னையே அறியாமல் கோவங்களும் வந்துடுது. ஆனால் அதுக்கு சில நேரங்களில், அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் புதுசாக வந்தப்போ ரிக்கி பாண்டிங்கோட சண்டை போட்டிருக்கீங்க, திட்டி இருக்கீங்க. சார், அவரும் என்ன திட்டினார் சார். யாராவது நம்மளை திட்டினா நம்ம தேங்க்யூவா சொல்லுவோம், திரும்ப திட்ட தான் செய்வோம். அதுவும் கோவம் வர மாதிரி திட்டுவோம். எஸ்பெஷலி அதாவது வெளியிலேருந்து வர்ற பிளேயர்ஸ், அதாவது என் தம்பிங்க, இங்கே இருக்கிறவங்க யாராவது என்ன திட்டினா நான் அதை வாங்கிப்பேன். அதை ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தா உங்களுக்கு பயங்கர கோவம் வருமா? லேமனை கூட நீங்கள் ரொம்பவே ஏதோ திட்டிங்களா? ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் அவங்க தான் ரொம்ப சுப்பீரியர்னு நினைப்பாங்க. யாராலையும் அவங்கள தோக்கடிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. மற்றவங்கள அதிகமாக டாமினேட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் நான் வந்திருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா
நான்லாம் எதுவும் கற்றுக்கல. நான் பஞ்சாப்ல இருந்து வந்தவன். பஞ்சாப்காரங்கெல்லாம் கொஞ்சம் கம்பீரமாக தான் இருப்பாங்க. மனசில் நினைக்கிறத மறைக்காம நேரடியாக சொல்லிடுவாங்க. யாரையும் தப்பாக பேசவும் கூடாது, தப்பாக கேட்கவும் கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முன்னாடி யாராவது தப்பாக பேசினா நம்ம யாருன்றதை காட்ட வேண்டியதா இருக்கே, என்ன பண்றது? லெமன் கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க பேட்டிங் தானே பண்ணீங்க? பேட்டிங் பண்ணும்போது அவன் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு தடவை ஒன்று சொல்லுவான், அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லுவான். நானும் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்து பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. பாவம், அவனோட வயிறு வேற ரொம்ப பெருசாக இருந்தது, அண்ட் நாடா வேற ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தது, சக்தி கபூருக்கு ஆடுற மாதிரி. ஸோ அவன் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தான். பாதி தான் எனக்கு புரிஞ்சுது. இங்கிலீஷ்ன்றதுனால எனக்கு சரியாக புரியல. நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன், ஆனால் அவன் வாயவே மூடலை. நான் கடுப்பில் அவனை பார்த்தேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வயிறு தெரிஞ்சுது. ஆர் யூ ப்ரெக்னென்ட்னு கேட்டேன். பயங்கர கடுப்பாயிட்டான். ஏதோ பயங்கர தப்பான வார்த்தை சொன்ன மாதிரி கடுப்பாயிட்டான். அப்புறம் அதை ஷேன்வான் கிட்ட போய் சொன்னான். ஷேன்வான் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஷேன்வான் என்கிட்ட வந்து, நீ இப்படியா சொன்ன அப்படின்னு கேட்டாரு. ஐ ஃபீல் ஹீஸ் லுக் அட் ஸ்டமக் அப்படின்னு. ஏன்னா பிளேயர்ஸுக்கெல்லாம் தொப்பை இருக்கக்கூடாது, நல்ல ஃபிட்டாக தான் இருக்கணும். ஆனால் பட் எனியோ தட் வாஸ், நான் எதுவும் தப்பாலாம் சொல்லிடலை. மெக்ராத்தி நீங்க சும்மா விட்டு வைக்கல. மெக்ராத் என்ன வச்சு செஞ்சாரு. அவர் ஒவ்வொரு பாலையும் போட்டதுக்கப்புறம் கிளிப்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு நான் பேட்டிங் ஒழுங்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டாப் பேட்ஸ்மேனை நான் அவுட் ஆக்கிட்டேன். நான் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனேன்னு அவர் நினச்சிட்டேன். ஸோ அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாலுக்கு அப்புறமும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நானும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வந்து அவர் ஒரு ஃப்ரேஸ் சொன்னால் நான் 3 சொல்லுவேன், அவர் 2 சொன்னால் நான் 5 சொல்லுவேன். ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, சரி விட்டு தள்ளு, இவன் என்ன சொன்னாலும் இதை விட அவன் பெட்டராக வேற ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு விட்டுட்டாரு. அப்போ வந்து ஒரு டைம் வந்துச்சு ஆஸ்திரேலியாவில். அப்போ அவர் என்ன ஸ்லெச் பண்ணுறதை விட்டுட்டாரு. ஏன்னா அவர் எப்போ என்ன ஸ்லெச் பண்ணாலும் நான் அவரோட மற்ற பேட்ஸ்மேனை ஸ்லெச் பண்ணுவேன். அதோட 5-6 விக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு டைமில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் என்னை பார்த்தா நல்ல விஷயம். ஆனா அதனால தான் நீங்க ஆண்ட்ரூ சைமன்ஸை மங்கின்னு சொன்னீங்களா? இல்லை, நான் சொல்லலை சார், நான் அப்படி சொல்லவே இல்லை. அதாவது அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனீங்களா, அது மாதிரி இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் அப்படி சொல்லலை. நான் வந்து உங்க அம்மாவோடன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நார்மலி வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோட கண்ணா கூட இருக்கலாம், அது எவ்வளோ அழகா இருக்கு. அவரு அடுத்த வார்த்தை கூட கேட்கல. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்க அம்மா கையால ரொட்டி சாப்பிட ஆசையா இருக்குன்னு. அவரு அடுத்த வார்த்தை கேட்கவே இல்லை. அவருக்கு தான் ஹிந்தி புரியாத. அப்ப எனக்கு மட்டும் எப்படி இங்கிலீஷ் புரியும்? ஆனா பாகிஸ்தானி பிளேயர்ஸ்க்கு உங்க பஞ்சாபி நல்லா புரியும்ல? கண்டிப்பா, அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். பஞ்சாப்காரங்க நாங்க ஒரு வார்த்தை சொன்னா, இங்க இருக்கிற பஞ்சாப்காரங்களும் அங்க இருக்கிற பஞ்சாப்காரங்களும் எல்லாரும் பேசுறது ஒன்று தானே, அதனால எல்லாருக்கும் புரியும். அவங்களையும் பயங்கரமா திட்டுவீங்களா? இல்ல, அவங்களெல்லாம் நான் திட்டினதில்ல. ஆனா ஒருவேளை கிரவுண்ட்ல ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம். அவங்க திட்டிருந்தா நானும் திட்டிருப்பேன். ஷோயிப் அக்தர் நீங்க திட்டினதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா, என்ன அவர் பயங்கரமா திட்டினாரு ஷோயிப் அக்தர். ஷோயிப் அக்தர் வந்து என்ன மாதிரி நபர்னா, அவரு எங்க கூட நல்லா மிங்கிள் ஆகி நல்லா தான் இருப்பாரு. எங்க கூட எல்லா இடத்துக்கும் வருவாரு, போவாரு, சாப்பிடுவாரு. அதே மாதிரி குடிக்கலாம் மாட்டாரு, நல்லா சாப்பிடுவாரு. அப்புறம் சாப்பாடெல்லாம் எங்க கூட ஒன்னா தான் சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்போ நாங்க கொஞ்சம் ஓவரா க்ளோஸ் ஆயிட்டோம். அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம்னு நினைச்சிட்டாரு. இது கேம் தான். திட்டமும் செஞ்சிருக்கீங்க. அப்புறம் இல்ல, முதல்ல நான் 6 அடிச்சேன். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு, இதை எப்படி இவன் அடிக்கலான்னு. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க 2 பால் பவுன்ஸ் ஆச்சுன்னு. அவரை கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் போய் என்னென்னவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அவருக்கு பதில் கொடுத்தேன். அவர் எப்படிலாம் நான் திட்ட ஆரம்பிச்சாரோ நானும் அவர் பதிலுக்கு திட்டினேன். நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. பட் கேம் முடிஞ்சதும் திரும்பவும் சாயந்தரம் எல்லாரும் ஒன்னா தான் உட்காந்துருந்தோம். அவரை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் இங்க பப்ளிக் கிட்ட பேச முடியாது, உங்களால சொல்ல முடியாது? இல்ல, அது வந்து என்ன விஷயம்னா, பப்ளிக்கா அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அங்கேயும் சரி, இப்போ என்னால அதை சொல்ல முடியாது. அந்த விஷயத்த நினைச்சா எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தும் அந்த மாதிரி பப்ளிக்லி அப்படிலாம் பேசிருக்க கூடாது. ரூமுக்குள்ள பூந்து உங்களை அடிப்பேன்னு சொன்னாராம அவர், நான் கேள்விப்பட்ட உண்மையா? ஆமா,
நான் ரூம்குள்ள புகுந்து உன்னை புரட்டி போட்டு அடிப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு நானும் வா சரி 2ல 1 பாத்துடலான்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. ஸோ அவரு ஒரு தடவை என்னையும் அவரு யூவியை பிடிச்சி நல்லா ஒரு ரூம்ல பயங்கரமா அடிச்சிட்டாரு. ஏன்னா அவரு பயங்கர ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். 3 பேராலே அவரை பிடிக்க முடியாது. அப்போ யூவியை தூக்கி அவர் இப்படி வீசிட்டாரு. யூவி என்னை விட குண்டுதான். யூவியவே தூக்கி போடுறாருன்னா நான் பயந்துட்டு அண்ணன் அடிக்காதண்ணா என்ன விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டு வேற இருந்துட்டு போட்டோம் விடுங்க, அவங்க நாட்டுக்காக நம்ம விளையாடுறோம், இதில் பெருசுப்படுத்த ஒன்றும் கிண்டல் பண்ணுறதெல்லாம் குறைஞ்சவர் இல்லையே. பாகிஸ்தான் டீம் தோத்து போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியே போய் நின்று கிண்டல் பண்ணுவீங்களாமே? இல்லை, அது ஒரு வாட்டி தான் நடந்தது. 2003 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தது. அது வேர்ல்ட் கப் மேட்ச். ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. அந்த ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் தான் நான் விளையாடாமல் இருந்தேன். அப்போ தான் நான் யூசஃப், அதாவது முகமது யூசஃப் கான், அவரோட சண்டே ஆயிடுச்சு டியூரிங் த லஞ்ச் பிரேக். அதனால் அப்போது கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. அதனால் ரொம்பவே நீயா நானாங்கிற மாதிரி ஆயிட்டு. ஆனால் மேட்ச்சில் ஜெயிச்சதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்கே நம்மளோட மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் டான்ஸ் ஆடக்கூட ஆரம்பிச்சிட்டேன். மேட்சை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்தியால இருந்து. அவங்க கூட சேர்ந்து நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மேட்ச்சில் ஜெயிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. பாகிஸ்தானை தோக்கடிக்கிற சந்தோஷமே தனிதான் சார். ஃபார் மீ ஆஸ் அ பிளேயர், எந்த ஒரு பெரிய டீமை தோக்கடிச்சாலும் அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அண்ட் அப்போது பாகிஸ்தானில் இருந்த டீம் ரொம்ப பெரிய டீமாக இருந்தது. வாசிம் அக்ரம், வக்கார் யூனஸ், அவங்க பவுலிங் லைனை பார்த்தீங்கன்னா சக்லைன் முஸ்தாக், ஷயப் அக்தர், இவங்களாம் பவுலிங் லைனர்ஸ். பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க. சையத் அன்வர் மாதிரி சிறப்பான பேட்ஸ்மேன்லாம் அவங்க டீமில் இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் கேம், ஒரு நல்ல ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ ஃபீல் இந்தியா பாகிஸ்தான் எப்போ மேட்ச் விளையாண்டாலும் அதில் பிளேயர்ஸை விட அதிகமாக மீடியா தான் அதை ரொம்ப ஹைப்பாக்கி விட்டுருது. அதை அவங்க எவ்வளோ பெரிய கேமாக மாற்றுவாங்கன்னா அதை தவிர வேற கேமே இல்லைங்கிற மாதிரி மாற்றுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியாவோட ஒரு காம்படிட்டர் இருக்கிறாங்கன்னா அது சவுத் ஆஃப்ரிக்கா, இல்லைனா அது ஆஸ்திரேலியா தான், இல்லைனா இங்கிலாந்து. இந்த 3 டீம் தான். ஏன்னா மற்ற டீம்ஸை விட ஐ ஃபீல் நாங்கள் ஒரு வேளை 10 தடவை மேட்ச் விளையாண்டா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 7 தடவை அவங்கள தோக்கடிச்சிருப்போம். ஆஸ்திரேலியாவை நீங்கள் ஸ்லெட்ஜ் பண்ணால் மக்கள் விரும்புவாங்க, பாகிஸ்தானி பிளேயர்ஸை நீங்கள் பண்ணால் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ரீசாந்தை ஏன் கன்னத்தில் அரைஞ்சீங்க? இல்லை, ஆக்சுவலி அவன் பயங்கரமான குறும்புத்தனம் பண்ணிட்டான். அது என்னோட தப்பு. கிரவுண்டில் என்னையே அறியாமல் நிறையா விளையாட்டுத்தனம் பண்ணிட்டேன். இப்போ இல்லை, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். லைஃப்பில் சில விஷயங்களை நான் ரொம்ப தப்பாக பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஸ்ரீசாந்த் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் அதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நினச்சாலும் வருத்தப்படுறேன். பட் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். நான் ஏதோ பயங்கரமாக அவனை அடித்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் எனியோ சார், பட் வாஸ் சம்திங். அது ஒரு மாதிரி, அது எப்படி இருக்குன்னா, இது எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு. மற்ற எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் வெரி சாரி. நான் அப்போ அப்படி பண்ணியிருக்க கூடாது. இப்போ நான் அதை நினச்சி ரொம்பவும் கில்ட்டியாக ஃபீல். ஆனால் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? எங்கே கற்றுக்கிட்டேனா? இல்லை, அதாவது கற்றுக்கவே இல்லை, இவ்வளோ எபிசோட்ஸ் நடந்தோம். இல்லை, அதுக்கப்புறம் நான் யாரையும் அடிக்கலையே. அடிக்கலனா அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க, அம்பத்தியர் ஆயிடுவேன். இல்லை சார், நான் அதை புரிய வைக்க போனேன். நான் அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்திருந்தேன்னா பழைய மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கிரவுண்டில் விளையாடும்போது பல தடவை மிஸ்ஃபீல் பண்ணுவோம். நானும் பண்ணுவேன். பவுலர்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறேன். கிரவுண்டில் எல்லாருமே எஃபர்ட்ஸ் போடுவாங்க. பட் த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நமக்கு தோணுச்சுன்னா அந்த பால் அவன் பிடிச்சிருக்கணும்னு. அப்போ நீங்கள் ஆஸ் அ பவுலராக அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கும். ஒருவேளை பவுலர் பண்ணால் ஃபீல்டர் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. நிறைய தடவை ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் இந்த மாதிரி பேச வேண்டியது இருக்கும். நம்ம அந்த 6-ரை பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலான்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணுங்க. அந்த டைமில் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. பவுலர் ஏதாவது சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க. அதே மாதிரி ஃபீல்டர் ஏதாவது சொன்னால். உங்களோட இந்த ஆங்க்ரி யங் மேன் புக்கை இப்போ விராட் கோலி தான் ஃபாலோ பண்ணுறாராமே. அவரு ரொம்ப கோவப்படுறாரு சார். அது ஆங்க்ரி யங் மேன்ற புக்கா இல்லை அதை ஒரு பேர் ஆர்வம்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை ஆங்க்ரி யங் மேன் புக்குன்னு சொல்கிறீங்க.
பேரார்வம்ங்கிறது ஒருத்தருக்கு உள்ள இருந்து வர இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் எல்லாமே, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிதான் விளையாண்டுருக்கேன். அண்ட் குட் டு see நம்ம விராட் கோலி, the way he conduct himself, I feel it is brilliant. So this is the way forward. கிரிக்கெட்டில் நல்ல பாடி லாங்குவேஜோட போகணும், இந்தியாவுக்காக போராடணும், இந்தியாவுக்கு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பிரிட்டை நம்ம கொடுக்கணும். அது விராட் கோலி அதை என்கிட்ட இருந்து எடுத்திருந்தாலும் இல்லை அவருக்குள்ளவே அது இருந்தாலும், விச் இஸ் த கிரேட் சைன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டு டேக் இந்தியன் கிரிக்கெட் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஆனால் அவ்வளவு அக்ரெசிவாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. அதாவது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களோட லிமிட் என்னன்னு நல்லாவே தெரியும். மற்றபடி பார்க்குறவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது அவங்களோட வேலை. ஸோ வாழ்க்கையை நம்ம அதுக்காக வாழ்கிறோமா இல்லை நமக்காக வாழ்கிறோமாங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் ஓவர் த லிமிட் எதுவுமே இருக்கக்கூடாது. சாப்பாடு அதிகம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுவும் ஜீரணிக்காது. ஸோ அக்ரெஷனும் அதிக அளவுக்கு வச்சுக்கணும், அது உங்கள் நல்லத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. விராட் கோலி ஒரு அற்புதமான பிளேயர், அவர் இந்தியன் கிரிக்கெட் ஸ்டாண்டர்டை உயர்த்தி இருக்காரு. இல்லை நீங்களும் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் எல்லாரையும் விட சீனியர் பிளேயர். விராட் கோலி இதே மாதிரி அக்ரெசிவாக விளையாடணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அவர் அங்கே நீங்கள் சார், எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு நல்ல பவுலர்னு. சார், அந்த பிச் நீங்கள் என்ன விளையாட ஆசைப்படுறீங்க, ஒரு பேட்ஸ்மேனாவா இல்லை பவுலராவா சார்? ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பவுலர் தான். அண்டு அதை நான் நிரூபிக்க நிறைய போராடுறேன். அதே நேரத்தில் நான் எனக்குள்ளே கேட்டுக்கிறேன், எதனால என்னால் பேட்டிங்கோ பவுலிங்கோ சரியாக பண்ண முடியல அப்படின்னு. அப்படி நான் எனக்குள்ளே நிறைய கேட்டுக்கிறதுனால தான் வர்ற நாட்களில் என்னால் சிறப்பாக விளையாட முடியுது. நான் ஒரு பவுலர், நான் பவுலிங்கை ரொம்ப லவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் பேட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணுவேன். நான் எப்போவும் தளர மாட்டேன், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எதிர்த்து நிற்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீமில் செலக்ட் ஆனப்போ உங்களோட பேரண்ட்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால நம்பவே முடியல. ஆனால் அது நடந்துச்சு. அப்படி செலக்ட் ஆனதை என்னாலையும் நம்ப முடியல. என்னோட டேடிக்கு ஃபோன் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் அரவிந்த் சிங் அப்போது என் டீமில் இருந்தார். அவருக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போது எங்கள் வீட்டில் ஃபோன்லாம் கிடையாது. அதாவது பக்கத்து வீட்டில் போய் தான் ஃபோன்லாம் பேசணும். அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹர்பஜன் சிங்கை இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அப்போது எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை வரல, கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தார். அப்பா என்கிட்ட சொல்கிறப்ப எனக்கும் நம்பிக்கை இல்லை, யாரோ காமெடி பண்ணுறாங்கன்னு தான் நானும் நினச்சேன். அதுவும் இல்லாமல் அரவிந்த் சிங் எப்போவும் பயங்கரமாக காமெடி பண்ணுவார். பட் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் வரும் அப்படின்னு. அது வரைக்கும் நாங்கள் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்ததும் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் நேராக எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அது ரொம்ப அற்புதமான மூமெண்ட். அதாவது அந்த டைமில் என்னோட லைஃப்பில் அந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாளாக தான். நீங்கள் நீண்ட தூரம் கடந்து வந்திருக்கீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் ஹர்பஜன் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கிறது. ப்ரோ, உங்க இந்தியா டூர் எப்படி போயிட்டு இருக்கு? ஃப்ரீ ஹோட்டல் ஸ்டே, லஞ்ச், டின்னர், செம்ம லைஃப் ப்ரோ. உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சார். நீங்கள் இப்படி சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்கு நடத்திட்டு இருக்கோம் கிரிக்கெட் உலகத்தின் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் கிரிக்கெட் ஸ்டார் ஹர்பஜன் சிங் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் புது புது சர்ச்சைகளை உருவாக்குகிறார். நம்ம இவ்வளவு நேரம் கிரிக்கெட்டை பத்தியும் கிரிக்கெட் மைதானத்தை பத்தியும் தான் பேசினோம். ஆனா அனில் கும்ப்ளே ட்விட்டர்ல ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல நீங்க எல்லாரும் ரொம்ப யங் பிளேயர்ஸா தெரியுறீங்க. சச்சின் டெண்டுல்கரும் அதுல இருக்காரு. என்ன பார்த்தா எங்க தெரியல, அதோ பாருங்க. பாருங்க சார், இப்போ எங்க தான் சார் இருக்கு. இல்ல நீங்க அதுல ரொம்ப சின்ன, ஆனா மனசு எப்போ எங்க தான் சார் இருக்கு. பார்த்திவ் பட்டேல் அதை பத்தி கமெண்ட் பண்ணதும் நீங்க எழுதியிருக்கீங்க. பார்த்திவ், நீ விரல் சூப்பர குழந்தை மாதிரி இருக்கு. பார்த்திவ் ரொம்ப சின்ன பையனா இருந்தான். அதாவது இந்த சின்ன பையன் மாதிரி இப்படிதான் இருப்பான் பார்க்க. அவன் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களோட உட்காரும்போது நான் எழுதியிருந்தேன், நீ பார்க்க அப்படியே விரல் சூப்புறதுன்னா குழந்தை பையன்,
அவன் பார்க்க அப்படிதான் இருந்தான். நீங்க ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ட்விட்டர்ல ஒரு நபர் உங்களை கிண்டல் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்க அப்ப உங்களை டீம்ல எடுத்துக்கல, நீங்க பெஞ்சில் உட்கார்ந்துருந்தீங்க. அவரு ட்வீட் பண்ணிருக்காரு, ப்ரோ உங்க இந்தியா டூர் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஃப்ரீ ஹோட்டல் ஸ்டே, லஞ்சு, டின்னரு, நல்ல சரியான வாழ்க்கை. அதாவது இது சூப்பர் லைஃப்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான ஒரு நாள். நான் பெஞ்சில் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா என்னோட வேலை பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளார, கிரவுண்டுக்கு வெளியில இல்லை. கிரவுண்டுக்கு வெளியில இருந்தா நான் வீட்டில் உட்காந்துருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம். அது எனக்கு அவமானம்தான். அந்த விஷயம் எந்த அளவுக்கு என்னை ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சி தெரிஞ்சாங்க என்ன சொன்னீங்கன்னு. நான் என்ன சொன்னேன்? நீங்க சொல்லிருக்கீங்க, யானை சந்தைக்கு வந்தா நாய்கள் குலைக்கத்தான் செய்யும். அதாவது யானை சந்தைக்கு வந்தா நாய்கள் குலைக்கத்தான் செய்யும், அதுல நீயும் ஒண்ணு. சார் அதாவது பார்த்தீங்கன்னா அவன் என் சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டான். அதாவது நான் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான். 5 ஸ்டார் சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன், இப்படியெல்லாம். ஆனால் அவனுக்கு தெரியாது நான் ஃபேமிலியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கேங்கிறது. நான் அம்மாவை பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன், தம்பி தங்கையை விட்டு இருக்கேன். அவ்வளோ தூரம் நான் கிரிக்கெட் விளையாட போய் அங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. விச் இஸ் ஃபைன். நான் செலக்ட் ஆகலை ஃபர்ஸ்ட் லெவலில். பட் அவனுக்கு தெரியாது நான் ஜிம்மில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு, கிரவுண்டில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் கெட் டவுன் டு பார்க் அவுட், ஷோ மை டேலண்ட் அண்ட் வின் கேம் ஃபார் இண்டியா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் எரிச்சலாயிட்டேன். மேபி நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் என்ன அப்படி ஆக்கிட்டாங்க. எனிஹவ் ரியாக்ட் பண்ணதே ஞாபகம் இல்லையா? உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு சார். நீங்கள் இப்படி சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அங்கே இங்கிலாண்டில் பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை போய் இந்த சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு. இப்போ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கன்ஷாட்டால் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு. கல்யாணங்களில் கன்ஷாட்ஸ் சொல்லுங்க, ரொம்ப சோகமான சம்பவம். நீங்கள் அதுக்கு ட்வீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் பஞ்சாபி சிங்கர்ஸை தான் காரணமாக காட்டியிருக்கீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணத்தில் கன்ஷாட்ஸ் பண்ணப்படுது. அப்புறம் கூடாரத்தில் எவ்வளோ ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் அதை ஷூட் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடும்போது யார் கையிலையாவது பட்டாலோ அது எங்கே வேணாலும் படலாம். அந்த மாதிரி தான் இப்படி சோகமான ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு. அவங்களோட சின்ன குழந்தை அழுதுட்டுருக்கு. அம்மாவுக்கு குண்டடி பட்டுச்சு, அவங்கள காப்பாற்ற முடியல. எனக்கு அந்த நிகழ்வு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதாவது என்னால் அன்னைக்கு ஃபுல்லாக என் மூடு எப்படி இருந்ததுன்னா, அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு. அவங்க அந்த தாய் எப்படி சந்தோஷமாக போயிருப்பாங்க சொல்லுங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடுச்சு. அதோட நான் சிங்கர்ஸை ஒரு குற்றவாளிங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பங்கும் இருக்கு. அக்ரெசிவான பாடல்களை போட்டால் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு பாட்டை கேட்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே தோணும், நாமளும் இதே போல் புகழ் பெறணும் அப்படின்னு. இப்படி பண்ணுறதால எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைப்போம். ஒருவேளை கன்ஷாட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு பாட்டு இருக்கு, जिथे हुंदी है पाबंदी हथियार दी उत्थे जट फायर करदा. அதாவது எங்கே ஆயுதங்கள் தடை செய்யப்படுதோ அங்கே ஃபயர் பண்ணணும். அங்கே போய் என்னால் ஃபயர் பண்ண முடியும்னு கெத்து காட்டுறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சார், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம குழந்தைங்களை, அடுத்து வர்ற ஜென்ரேஷனை ரொம்பவே பாதிக்கும். அதனால நான் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கர்ஸ்க்கும் ஃபேன் தான். அதாவது நீங்கள் நல்ல பாடல்கள் பாடினீங்கன்னா எப்போவுமே உங்களை மக்கள் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் நல்ல பாடல்கள் பாடக்கூடாது? நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி பேசுனது எடுத்தது. நீங்கள் உடுத்தா பஞ்சாபுக்கும் சப்போர்ட் பண்ணீங்களா? அதையும் ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சார், நான் உடுத்தா பஞ்சாபை சப்போர்ட் பண்ணல. இன்னும் உண்மையாக சொல்லணுன்னா நான் இன்னும் அந்த படத்தை கூட பார்க்கல. பட் நான் பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் நான் போதைக்கு எதிராக நிச்சயமாக பேசியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும். அண்ட் போதைங்கிறது பஞ்சாபில் மட்டும் நடக்கலை. போதை இந்தியாவில் நிறைய பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் நடக்குது. அங்கே இந்த போதையெல்லாம் நடக்கும், ஆனால் வெளியில் வராது.
ஆனா பஞ்சாபை பத்தி மட்டுமே பேசுறதுனால அங்க மட்டும்தான் போதைப்பொருள் இருக்குங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது பஞ்சாபோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு பஞ்சாபிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பஞ்சாபி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. என்னோட பஞ்சாப்ல, என்னோட சிட்டில, என்னோட ஸ்ட்ரீட்ல, என் வீட்டுக்கிட்ட, என் வீட்டு பக்கத்துல ஏதாவது போதை விஷயங்கள் நடந்தா அது ரொம்ப தப்பு. என்னோட தம்பியோ இல்ல தங்கச்சியோ, என் சித்தப்பா, என் பெரியப்பா, யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு இந்திய பிரஜையா அதை நான் தடுத்தாகணும். அதனால யாரோட வாழ்க்கையும் கெடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போதைப் பொருட்களை தடுக்கணும். நாட்டில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்கள நான் ஹியூமனிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நான் உர்தா பஞ்சாப் அதை பத்தி படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதுல பஞ்சாப்ல அது மாதிரி நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருந்தா, அப்படி நடந்துட்டு இருக்குன்னா ஒய் நாட் நம்ம எடுத்து புரிய வைக்கணும். நாம நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கணும். வரப்போற ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். போதைங்கிறது உங்களை அழிக்காது, ஆனா வரப்போற முழு ஜென்ரேஷனையும் அதை அழிச்சிடும். இந்த விஷயம் ஒருவேளை பஞ்சாப்லயா இருக்கட்டும், குஜராத்லயா இருக்கட்டும், பீகார்லயா இருக்கட்டும், எங்க நடந்தாலும் இந்தியால போதைங்கிறது இருக்கவே கூடாது. இந்தியால போதையே இல்லைன்னா நாம தானே ஒரு சூப்பர் பவரா இருப்போம். நம்ம நாடு தானே நல்ல முன்னேறிய நாடா இருக்கும் உலக அளவுல. நம்ம யூத்துக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ், நல்ல தகவல். இதை நீங்க கேம்பெயின் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனல் ரவுண்ட் நீங்க சார். பேசிக்கலி நீங்க பஞ்சாப்ல இருந்து வரீங்க. அதாவது கிரிக்கெட் உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. பஞ்சாப்ல 2017ல எலெக்ஷன் இருக்கு. நீங்க ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர போறீங்களா? புது கெரியர் என்னது? இல்ல, ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில நீங்க சேர விரும்புறீங்களா? 2017ல பஞ்சாப்ல எலெக்ஷன் வருதுல்ல, அடுத்த வருஷம். உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அடுத்து சார், நீங்க உங்களோட ஒய்ஃபை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது சார்? நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா சார்? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்ன இப்படி ஆக்கிட்டீங்க? கொஞ்ச நேரமா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்கனால கழுத்து வலிக்குது சார். அதான். பரவாயில்ல, நான் அழுத்தி விடுறேன். தேங்க்யூ சார். கூடவே அப்படியே கழுத்தையும் அழுத்தி விட்டுறேன். இம்ப்ரெஷன் என்ன இருந்ததுன்னா இவ்வளவு மனைவி ஆக்கிக்கணும்னு இருந்துச்சு. அதுக்காக ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா சார்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அவங்களுக்கு என் மேல என்ன இம்ப்ரெஷன் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஆனா நான் மட்டும் ஒரு முடிவா என்னுடைய மனைவி ஆக்கிக்கணுங்கிற முடிவோட தான் போனேன். ஏதாவது சொல்லிருப்பீங்களா சார் அவங்க கிட்ட? என்னன்னு? ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிருப்பீங்களா சார் அவங்க கிட்ட? வேர்ட் அவங்க கிட்ட நான் என்ன வேர்ட் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நான் சொன்னது இதுதான், எதிர்காலத்தில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்காங்க. Who is inspired to become a cricketer? நான் கிரிக்கெட்டராக இன்ஸ்பயரா யாரு இருந்தாங்கன்னா, அது எனக்குள்ள ஒரு குரல் என் மனசு சொல்லுச்சு நான் என்ன ஆகணும்னு. இதை நான் உங்களுக்கும் சொல்லுவேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள தான் மறைஞ்சிருக்கும் நீங்க என்ன ஆக போறீங்கன்றது. அதை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எல்லாருக்கும் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாங்க. நான் அவரை மாதிரி தான் ஆவன்னு நினைப்பாங்க. எனக்கு அப்போ கபில் தேவ் தான் ஹீரோ. அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சச்சின் டெண்டுல்கரை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி நான் பார்த்து அவங்கள பார்க்க ஆரம்பித்து எனக்கும் ஒரு நாள் அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள மாதிரி நான் விளையாடணும், அவங்கள மாதிரி இந்தியா கலர்ஸில் நான் வரணும். ஸோ எஸ், இட் வாஸ் மை செல்ஃப் ஹூ வாண்டட் டு பிளே கிரிக்கெட். அண்ட் வித்தவுட் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அண்ட் மை கோச்சஸ், நான் இந்த அளவுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டேன். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பெஸ்ட் கேப்டன் யாரா இருப்பாங்கன்னு? மகேந்திர சிங் தோனியா இல்ல விராட் கோலியா? ரெண்டு பேருமே வித்தியாசமானவங்க. ஒருத்தர் கம்ப்ளீட்டா காமன் கூலா இருப்பாரு, இன்னொருத்தர் அப்படியே அக்ரெசிவ் நேச்சர்ல இருக்காரு. உங்க ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், மகேந்திர சிங் தோனி அண்ட் விராட் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸும் கூட. அப்புறம் தோனி அக்ரெசிவான பிளேயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்ரெசிவ்ங்கிறது பார்க்கறதுனால சொல்ல முடியாது, அது உங்களோட ஃபீல்ட் செட்ஸில் இருக்கும். அதாவது மைதானத்தில் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையான அக்ரெசிவ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி இஸ் ஆல்சோ வெரி அக்ரெசிவ் கேரக்டர். விராட் கோலி
அவரோட மைண்ட் செட் வந்து எப்போவுமே அப்படிதான். அதாவது அவர் அக்ரெசிவ் நேச்சர், அதை வந்து அவர் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாரு. அதோட ரிசல்ட் வந்து டீமுக்கு நல்லா பயன்பட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் அவங்கவுங்க இடத்துல சிறந்த கேப்டனாக இருக்காங்க. தோனி இவ்வளோ வருஷமாக இந்தியன் டீமை நல்லா லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது விராட் கோலி லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இத்தனை வருஷம் தோனி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஐ ஃபீல் தட் அவருக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அதாவது அவரோட டிசிஷன் ஏதாவது இருந்தால் அதுக்கு சந்தோஷமாக விராட் கோலிக்கு கேப்டன்சியை விட்டு கொடுக்கறது அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப மரியாதைக்குரியது. இப்போ நம்ம இந்தியன் டீம் எந்த அளவுக்கு மேலே இருக்குன்னா, விராட் கோலி கேப்டனாக இருந்தாலும் ஒருவேளை இன்னைக்கு ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஆகலாம். விராட் கோலிக்கு நிறைய டைம் இருக்கு. அவர் இந்தியன் டீம் இன்னைக்கு இந்த அளவு இருக்குன்னா அவரால் இந்த அளவுக்கு கூட கொண்டு போக முடியும். ஸோ அவங்க 2 பேருமே நல்ல கேப்டன்ஸ் தான். சார் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு சிறந்த பிளேயர். இந்தியாவுக்கும் இந்தியா டீமுக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறந்ததா இருந்தது. இப்போ இருக்கிற இந்தியா டீம்ல பவுலர்ஸ் இருக்காங்கல்ல சார், எந்த பிளேயர் கிட்ட உங்களை நீங்க பாக்குற மாதிரி இருக்கு? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? இருக்கிற எந்த பிளேயரை பார்த்தா உங்களுக்கு உங்கள மாதிரியே விளையாடுற மாதிரி தெரியுது? ஏதோ ஒரு இடத்துல இந்த வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். எந்த வேலையை நம்ம பெட்டரா செய்ய முடியுமோ நம்மளை விட பெட்டரா யாரும் செய்ய முடியாது. அந்த வேலையை என்னால மட்டும் தான் பெட்டரா பண்ண முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. ஹர்பஜன், உங்ககிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டோம். கிரிக்கெட்டை பத்தி, உங்க கோவத்தை பத்தி, உங்க கிண்டல்களை பத்தி, உங்க ட்வீட்ஸை பத்தி எல்லாத்துக்குமே நீங்க தயங்காம தெளிவா பதில் சொன்னீங்க. இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட தீர்ப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது கிரிக்கெட்டின் மின்னும் நட்சத்திரம் ஹர்பஜன் சிங் மீது. ஹர்பஜன் சிங் கிட்ட மக்கள் பலவிதமான கேள்விகள் கேட்டாங்க. அவரோட கிரிக்கெட்டை பத்தி, அவருடைய லைஃபை பத்தி, அவரோட இன்ஸ்பிரேஷனை பத்தி, அவரோட ஒய்ஃபை பத்தியும் கேட்டாங்க. இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். நீங்க 1995ல அண்டர் 16 மேட்ச் விளையாடுனீங்க. அதுல 2 அம்பையர் வந்திருந்தாங்க அந்த மேட்சை அம்பையர் பண்றதுக்கு. அதுல ஒருத்தன் நான். அதனால உங்களோட கரியர் அந்த அண்டர் 16ல இருந்து 2004ல நீங்க திரும்பி வர வரைக்கும் அதுல நான் செயின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க 2011ல விஸ்வக் ஜெயிச்சிங்க. அதுல நான் சியர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் உங்க கரியரை ரொம்ப நெருக்கமா பார்த்துருக்கேன். அதாவது பொதுமக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, அதனால தான் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இவரோட அண்டர் 16 மேட்ச்ல இருந்தே பட்டியாலால ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்த்துருக்கேன். அப்போல இருந்தே இவர் ரொம்ப குறும்புக்காரர் தான். ஆனா இந்த கிரிக்கெட்டை நீங்க ரொம்ப ஆர்வமா விளையாடி இருக்கீங்க. என்னோட ஆசை ஒண்ணுதான். அதாவது நீங்க மறுபடியும் நீங்க இந்த நீதிமன்றத்துல நேருக்கு நேர் சந்திச்சிருக்கிறோம். நான் வேண்டிக்கிறது ஒண்ணுதான். திரும்ப அதே உழைப்போட, அதே ஆர்வத்தோட, அற்புதமான பெர்ஃபார்மன்ஸோட திரும்ப நீங்க டீமுக்கு வரணும். அதோட இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். தேங்க்யூ சார். ஆனா இந்த நீதிமன்றம் உங்களை முழுமையா விடுவிக்கணும்னா நீங்க பொதுமக்களுக்கு ஒரு அற்புதமான பாட்டு பாடணும். குருதாஸ் மான் சாரோட ஒரு பாட்டு இருக்கு. जद जोगण दी रुत आवे मुंडा चोरी छिप नैन मिलावे, जद जोगण दी रुत आवे मुंडा चोरी छिप नैन मिलावे, कुड़ी हंस के नीवियां पावे ते समझो मामला गड़बड़ है, मामला गड़बड़ है. Thank you. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே பாடுனீங்க. இந்த கிரிக்கெட்டை தவிர உங்களுக்குள்ள இன்னொரு அற்புதமான டேலண்ட் இருக்குன்னு தோணுச்சு. தேங்க்யூ என் பாட்டை நீங்க பொறுத்துக்கிட்டதுக்கு. சார் நான் இந்த பஜ்ஜி ஸ்போர்ட்ஸ்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பேர்லேயே ஒரு கம்பெனி திறந்துருக்காங்க. நான் பிராண்ட் அம்பாசிடராக சைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். நானும் பஜ்ஜி ஸ்போர்ட்ஸோட டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். கேமாஃப்ளட்ஜ், இந்திய ராணுவத்தோட மிகப்பெரிய ஃபேன். இந்தாங்க சார், நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஜட்ஜுக்கும் இதை ஒன்று கொடுக்க விரும்புறேன். அவர் என்ன விடுதலை செஞ்சிருக்காரு. நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இதை கொடுத்திருந்தா அது பிரைப் ஆயிருக்கும். இல்ல சார், அதனாலதான் நான் இதை முன்னாடியே கொடுக்கல. நல்லதா போச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ பாய். எங்க பிரார்த்தனை இதுதான். ஹர்பஜன் சிங் இதே மாதிரி கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கணும்.
அக்ரெஷனோட விளையாடணும், எனர்ஜியோட விளையாடணும். நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்கணும். இன்றைய ஷோவை இதோட முடிச்சுப்போம். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு புது கெஸ்டோட. அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.